வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். இன்னைக்கு பற்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சிறப்பான ஒரு வீடியோ வரப்பொழுது. எல்லா உடலுக்கான பயிற்சிகள் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தாலும் பற்கள் ரொம்ப முக்கியம். பல்லு போனால் சொல்லு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லு சிதைவு உண்டானுச்சுன்னா பேசும் பொழுது வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக வெளியாகும். வயசானவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஆக பற்களை எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம பற்கள் வெள்ளையாவே இருக்கணும் அப்படிங்கிறது பலராலும் நினைக்கப்படுது. சுத்தமா வெள்ளையாவே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கு உடம்புல அப்படின்னு தான் அர்த்தம். எல்லோ கலந்த ஒயிட்டா தான் இருக்கணும் பற்கள். ஆக காலையிலையும் மாலையிலையும் பல்லு வளர்க்கலாம். மாலையில வளர்க்கல அப்படிங்கனாலும் வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு படுக்கணும். அப்ப படுக்கும் பொழுது வாயை கொப்பளிச்சுட்டு படுக்கணும். இளம் சூட்டுல கல்லு உப்புன்னு ஒன்று இருக்கு, சாப்பாட்டு உப்புலேயே. அந்த கல்லு உப்புல 4-5 எடுத்து போட்டு அதை வாயை கொப்பளிச்சுட்டு இரவு படுக்கும் பொழுது பற்கள்ல உள்ள கிருமிகள் கண்டிப்பா இறந்து போயிடும். பற்சிதைவே ஏற்படாது. அதே மாதிரி பல்லு வளர்க்கும் போது இடதுபுறம் வலதுபுறம் தான் பெரும்பாலும் சேர்க்கிறோம். அதை விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்க மேல கீழே இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல எந்த பிராண்டு கிடைச்சாலும் அதை வாங்கி பல்லுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு பிராண்டு உள்ள பர்பஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 5 நாட்கள் பல்களை வளர்க்கிட்டு 2 நாட்கள் மட்டும் வேப்பங்குச்சின்னு ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்துல உள்ள குச்சியை நாம அதுல இருந்து வளர்க்கணும். ஆக அப்ப பற்சிதைவு ஈஸியா ஏற்படாது. அதே மாதிரி பற்கள் வளைக்கி முடிஞ்ச உடனே உங்களுடைய நகம் இல்லாத, அதாவது நகம் கூர்மையா இல்லாத பற்களால மேல ஈரல்களை மெதுவா தேய்ச்சி விடணும். ஈரல்களை தேய்ச்சி விடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்களை நல்லா பிடிச்சுக்கும். அதே போல இரவு நேரங்களில் சாக்லேட் சாப்பிடுவதை அறவே தவிருங்க. குழந்தைகள் சாப்பிட்றாங்களான்னு கண்காணிங்க. ஏன்னா பற்கள்ல அந்த சாக்லேட்டோட துகள்லாம் ஈஸியா மாட்டிக்கும். அதே போல சாக்லேட்டை சப்பி தான் சாப்பிடணும். சில விஷயங்களை நல்லா குழந்தைங்க கடைபிடிக்கிறாங்களான்னு அவசியமா பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பற்கள் சிதைவு உண்டாகாது. இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.